ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்டில் போட்டு பார்க்க போகிற கிளாஸ் தான். ஸோ லாஸ்ட்டு கிளாஸு எல்லா கிளாஸுமே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து லாஸ்ட்டு கிளாஸு. ஸோ நான் இதுக்கப்புறமாவும் டைம் இருக்கப்பெல்லாம் நான் வந்து கிளாஸை வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இதோட வந்து மெஹந்தி கிளாஸ் முடிஞ்சிடுச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் கிளாஸ். ஸோ ஆல்ரெடி 15 கிளாஸோட கிளாஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் போட்டு காமிப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இல்லையா. ஸோ அதோட கிளாஸ் தான் வந்து இது. ஸோ மெஹந்தி கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த 16 கிளாஸ் தான். ஸோ அடிஷனலாக நான் எனக்கு டைம் இருக்கிறப்பெல்லாம் நான் வந்து வீடியோஸ் எடுத்து கிளாஸ் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். ஸோ மெஹந்தி கிளாஸ் அப்படின்றது 16 கிளாஸ் மட்டும் தான், 15 கிளாஸ் தான். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஹேண்டில் போட்டு காமிக்கிறதோட சேர்த்து 16 கிளாஸ் இருக்கும். ஸோ கிளாஸில் யாரும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ நம்ம சேனலில் ஃப்ரீயாக மெஹந்தி கிளாஸ் வந்து எடுத்துட்டு இருக்கோம். நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் 50 ரூபீஸ் பே பண்ணால் போதும், ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்த இவ்வளோ டிசைன்ஸையும் ஹேண்டில் போட்டு ஹேண்டில் வந்து எப்படி கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ ஒரு டிசைனாக தனித்தனியாக பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ இப்போ ஒன்றா சேர்த்து ஹேண்டில் வந்து எல்லா டிசைனையும் மர்ஜ் பண்ணி வந்து போட போகிறோம். ஒரு டார்க் லைன், அதுக்கு மேலே ஒரு தின் லைன் வந்து போட்டுக்கிறேன். ஸோ கிளாஸில் இருக்கவங்களையும் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருப்பேன். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி சென்ட் பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ இப்போ லைனு, டார்க் லைனு, அகைன் ஒரு லைன் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஆம்ஸ் போட்டுருக்கேன். நம்ம பேசிக்லேருந்து ஒரு கிளாஸாக பார்த்த டிசைன்ஸ்லேருந்து நம்ம ஹேண்டுக்கு வந்து போடுவோம். ஸோ நீங்கள் இதே தான் போடணும்னு கிடையாது. உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன டிசைன்ஸ்னாலும் வந்து சூஸ் பண்ணி போட்டுக்கலாம். இதை வந்து ஃபுல்லாக கொஞ்சம் டார்க்கிஷ் வந்து பண்ணி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதை ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ ஸ்ப்ரில்லு ஸோ நான் எப்படி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். கோர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ அதில் அதுக்கு நேராக குட்டி குட்டியாக ஒரு டாட் வச்சு நெக்ஸ்ட் வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கொஞ்சம் பெரிய பார்டராக வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம சிக்கன் பேட்டர்ன் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து நான் இப்போ கொடுக்க போகிறேன். செக்குடு பேட்டர்ன் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லைன் போடும்போது எல்லாமே வந்து ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கேப்ஸ் வந்து ஈவனாக இருக்க மாதிரி போட்டிங்க அப்படின்னா ஃபினிஷிங் வந்து பார்க்க அழகாக இருக்கும். நம்ம இது வரையும் பார்த்த எல்லா டிசைன்ஸுமே தான் வச்சு தான் நான் வந்து இதை வந்து ஃபில் பண்ணுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டே ரொம்ப கிராண்டாக போடணுன்ற அவசியமெல்லாம் கிடையாது. சிம்பிளாகவே போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் இதுக்கப்புறமும் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா வீடியோஸும் வந்து அப்லோட் பண்ணுவேன், ஓகேவா. ஸோ கிளாஸ்க்கான வீடியோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு குட்டி குட்டியாக வந்து ஹாம்ஸ் வந்து போட்டுக்கேன்.
ஸோ இது வந்து பேக் ஹேண்டு. ஸோ இப்படி வச்ச மாதிரி இருக்குது. ஸோ நான் இப்போ அப்படியே வந்து பாதியாக வந்து டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ பாதியாக டிவைட் பண்ணிவிட்டு அகெயின் இன்னொரு கோடு. ஸோ நீங்கள் டிசைன்ஸ் வந்து நான் எதை பார்த்துனா போடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ நீங்கள் ஃபோனை வச்சோ நீங்கள் எதுனாலுமே ரெஃபரன்ஸ் வச்சு கூட பார்த்து போடலாம். பார்க்காம தான் போடணும் அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு தோன்றதை வச்சும் போடலாம், இல்லை நீங்கள் பார்த்து கூட போடலாம். ஸோ கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். கொஞ்சம் தண்ணியாக போயிடுச்சுன்னா கூட டிசைன்ஸ் ஃபுல்லாகவே வந்து கொலாப்ஸ் ஆகிடும். அதில் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கோங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தப்பாயிட்டாலும் பரவாயில்ல. ஆனால் நீங்கள் இப்போ கிளைண்ட் கிட்டலாம் போயிட்டு டிசைன்ஸ் வந்து கோன் வந்து தனியாக கன்சிஸ்டன்சி சரியாக இல்லாமல் தனியாக ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபுல்லாக டிசைன்ஸ்லாம் வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ வைன்ஸி. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சிம்பிள் டிசைன்ஸை வச்சே வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டே நீங்கள் கிராண்டாக தான் போடணும் அப்படின்றது வந்து கிடையாது. இந்த பக்கம் துருள் போடுறேன். இங்கே மட்டும் வந்து கொஞ்சம் கோன் வந்து மேலே விழுந்து கொஞ்சம் இதுவாகிடுச்சு. ஸோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சைடு நான் வந்து ஒரு ஒர்க் போட்டிருக்கேன். ஸோ அது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு ப்ரைவேட்டாக தனியாக ஒரு வீடியோவாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம ஃபிங்கர்ஸும் இங்கேயும் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே நான் வந்து டிசைன்ஸே வந்து ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆயிடுச்சு. கோனோட கன்சிஸ்டன்சி வந்து சுத்தமாக சரியில்லை போல். ஸோ இங்கே மட்டும் கொஞ்சம் இதுவாகிடுச்சு. நீங்கள் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் இந்த சைடு என்ன போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேங்கோஸ் பார்த்தோம் இல்லையா நம்ம. ஸோ அந்த மேங்கோஸ் தான் வந்து போடுறேன். ஸோ அது உள்ளுக்குள்ளே நம்ம என்ன டிசைன்ஸ்லாம் கொடுத்துக்கலாம். ஸோ அது நம்மளோட விஷ் தான். கை ஃபுல்லாக தான் நீங்கள் வந்து போடணும் அப்படின்றது கிடையாது. ஸோ கேப்ஸும் தெரியலாம். ஸோ ஃபுல்லாகவும் போடணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. ஸோ நீங்கள் கிளைண்ட்டோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இந்த 2 சைடும் வந்து ஒரு ஃப்ளவர் போட்டுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் இது பார்க்க இப்படி தான் இருக்கும். ஸோ காஞ்சிச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த கிளியரான இமேஜ் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இன்னும் கொஞ்சம் இதை டார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபிங்கர்ஸ்க்கு ஒரு ஃபிங்கர்ஸ்க்கும் ஒரு டிசைன் வந்து நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஹார்ட் ஷேப்பையே நம்ம கொடுத்துக்கலாம். நீங்கள் நீட்டாக கோடு போட்டு கொடுக்கலாம். ஸோ நீங்கள் கோடு போடாமல் அப்படியேவும் வந்து கொடுத்துக்கலாம். இதுக்கு நடுவில் நீட்டாக இப்படி ஒரு கோடும் போட்டுக்கலாம்.
நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸோ கோணுமே கொஞ்சம் சரியில்லை. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆனால் டிசைன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்த டிசைன்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு இது ஆறுனா தான் உங்களுக்கு ரியலான லுக்கே வந்து கொடுக்கும். ஒரு ஃபிங்கருக்கும் ஒரு டிசைன் போடுறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த லென்த்துக்கு நீட்டாக இப்படி கோடும் போட்டுக்கலாம். ஸோ கோடு போடாமையும் வந்து போடலாம். ஸோ நீங்கள் ஃபிங்கர்ஸில் போடும்போது இங்கே போடுறீங்கன்னா ஸோ இங்கே கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இங்கே இது பண்ணுறதா தெரியாது. ஸோ இங்கே போட்டால் தெரியாது. ஸோ நீங்கள் அது டிசைன் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றப்ப நீங்கள் அந்த ஃப்ளவர்ஸ் இப்போ போட்டீங்க இல்லையா? ஸோ நீங்கள் உங்களுக்கு இங்கே வருது அப்படின்னா ஸோ நீங்கள் இப்படி போட்டுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் ஷேட் பண்ணுவோம். இங்கே நெயிலெல்லாம் ஷேட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஷேட் கூட பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் நெயிலில் நம்ம ஷேட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஷேடும் பண்ணிக்கலாம். டிசைன்ஸும் வந்து போட்டுக்கலாம். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவ்வளோ தளவு வந்து அந்த இது பண்ணுவோம். ஆனால் கொஞ்சம் பேர் வந்து ரொம்பவே வந்து நல்லா வந்து அதோட இது வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபிங்கர்ஸ் வந்து இப்போ போடுறேன். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் கனெக்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நீங்கள் போடும்போது டிசைன்ஸ் வந்து இன்னொரு இதுலேருந்து கலையாமல் வந்து பார்த்துக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கே 2 வாட்டி நிறைய இது சொதப்பிடுச்சு. ஸோ அந்த மாதிரி கலையாமல் வந்து பார்த்துக்கோங்க. கோனோட கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ஸோ கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட இதாக இருக்கும். பட் இது ஆகிட்டோன்னே வந்து தெரியும். பேப்பர் அப்படின்றனால பிரச்சனை இல்லை. நீங்கள் கிளைண்ட்டில் அட்டென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சேஃபாக இருந்துக்கோங்க. அதுக்கு தான் நான் வந்து அகைன் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, நம்ம ஷேடிங் எப்படி பண்ணுவோம்? ஸோ அதே மாதிரி நெயிலுக்கெலாம் வந்து ஷேட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச நம்ம கிளாஸில் படித்த சிம்பிள் டிசைன்ஸை வச்சு நம்ம போடலாம். ஸோ நீங்கள் இதே டிசைன்ஸ் தான் போடணும் அப்படின்றது கிடையாது. ஸோ நீங்கள் என்ன டிசைன்ஸ்னாலும் வந்து போடலாம். ஸோ நீங்கள் ரெஃபரன்ஸ் பிக்சரை வச்சு கூட போடலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா கிளாஸில் இருக்கவங்க கேளுங்க. ஸோ கிளாஸை வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். ஸோ நியூவாக யாருன்னா ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி ஹேண்டில் வந்து பேப்பரில் பிரிண்ட் அவுட் எடுத்து போட்டாலும் ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரிஜினலாக இப்போ யாருன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் ஒரிஜினலாக ஹேண்ட்லேயே போட்டு காமிச்சாலும் ஓகே. உங்களுக்கு நீங்களே போட்டு காமிச்சாலும் ஓகே. ஸோ உங்களோட விருப்பம் தான். ஸோ நீங்கள் ஃபைனலாக இந்த மாதிரி போட்டு எனக்கு சென்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸில் நீங்கள் போட்டதுலேருந்து இந்த கிளாஸ் வரையும் ஃபுல்லாகவே நீங்கள் சென்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ கிளாஸில் இருக்கவங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.